ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது உங்கள் சமையல். இன்னைக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போகிறோம். லெமன் ரைஸ் கிடையாது, ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக, லெமன் ரைஸை விட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூடங்க. இது நெல்லிக்காய் யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். என்னடா இது நல்லா இருக்காது அப்படிலாம் நினைக்காதீங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு இன்னைக்கு சைட் டிஷ் இன்ஸ்டன்ட் சாம்பார் தான் வச்சேன். குக்கரில் 3 விசில் சாம்பார் ரெடி ஆயிடும். இந்த சாம்பார் ரெசிபியும் நேற்று தான் போஸ்ட் பண்ணேன். உங்களுக்காக தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வைக்கிறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்க. சரி வாங்க எப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு பார்த்துடலாம். நெல்லிக்காய் எல்லாத்தையுமே துருவிக்கலாம். ஒரு 12 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு 3 நெல்லிக்காய் அந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ 4 பேத்துக்குன்னு பார்த்தோம்னா 12 நெல்லிக்காய். இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேரோ அவங்களுக்கு தகுந்தாப்புல அரிசி வைப்பீங்க இல்லையா, அதை சாதம் வடித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே துருவியாச்சு. நீங்கள் கட் பண்ணி சாறு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு சாறு எடுத்து சக்கையை தூக்கி போடுவலாம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் துருவி செய்கிறதுனால எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டோம். சத்து எல்லாமே அப்படியே கிடைக்கும். நம்ம நார்மலாக நெல்லிக்காய்னு ஒன்று சாப்பிட்டோம்னா 1 மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆனால் இப்படி சேர்க்கும் பொழுது ஒருத்தவங்க 3 சாப்பிட்ருவோம். இப்போ பார்க்கலாம். கடாயில் 3 டீஸ்பூன் செக்கில் ஆடின நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் செய்யும் பொழுது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உடைச்ச உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி விடுங்க. கலர் சேஞ்ச் ஆனால் தான் வாயில் ரொம்ப கடிபடாது, அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்தா நல்லா இருக்காது, அதனால துருவிக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகா அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா வந்துடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காய் துருவி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்க்க போகிறோம். இது வேலைன்னு பார்த்தா ஒரு 5 நிமிஷம் வேலை தாங்க. டக்குன்னு துருவுறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். உங்களுக்கு செய்கிறதுக்கு சாதம் வடிச்சிட்டிங்க அப்படின்னா 5 நிமிஷத்தில் இது ரெடி ஆயிடும். பாருங்களேன், கடலைப்பருப்போட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம துருவி வச்சிருக்கிற நெல்லிக்காயை சேர்க்க போகிறோம். நெல்லிக்காயை சேர்த்த உடனே சத்தம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கு இல்லையா, அதனால அந்த சத்தம் எல்லாமே உங்களுக்கு அடங்கணும். அதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அது தேவைப்படுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இதில் என்ன பெருங்காயத்தூள் சேர்க்கல, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கலருக்காக. அப்படியே லெமன் ரைஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் இதே அளவில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா லெமன் ரைஸ்ன்னு சொன்னால் நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாதம் நீங்கள் வடிக்கும் பொழுது உப்பு சேர்த்து வடித்தாலும் சரி, இல்லை நீங்கள் அப்புறம் தான் சேர்ப்பீங்கன்னா நைஸ் உப்பு மட்டும் நம்ம கலக்கும் பொழுது சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. நான் கருவேப்பிலை சொல்ல மறந்துட்டேன். தாளிக்கும் பொழுதே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்களேன், சாதத்தை நல்லா உதிரியாக வடிச்சுட்டு ஆற வச்சிடணும். ஆற வச்சாதான் உங்களுக்கு குழஞ்சு போகாது. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிறத இதில் சேர்த்துடலாம். பாருங்களேன், 12 நெல்லிக்காய் எந்த அளவு சுருங்கிருச்சுன்னு சொல்லிட்டேன். இதில் உப்பு நான் சேர்க்கல, அதனால உப்பும் தூவிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு எல்லா சைடுமே போகிற மாதிரி நல்லா கரண்டியால் எடுத்து விட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா எல்லா சைடுமே ஈவனாக எல்லோ கலரில் வந்துடும். பாருங்களேன், பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எடுத்து விடுங்க, சரியாயிடும். இதில் ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெயை மட்டும் அப்படியே நீங்கள் சூடு பண்ணி சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே சூப்பரான ஃப்ளேவரில் இருக்குங்க. பார்க்கறதுக்கு அப்படியே லெமன் ரைஸ் மாதிரி இருக்குது, டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். எண்ணெய் இன்னும் சேர்க்கல, இப்போ தான் சேர்க்குறேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்கறது மூலிமா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு விரைச்சி போகாது, அப்படியே நல்ல சாஃப்டாக இருக்கும் பூ போல். அதுக்காக தான் சேர்க்குறோம். உப்பு மட்டும் நீங்கள் செக் பண்ணி எவ்வளோ உப்பு வேணுமோ அதை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னமுமே காரமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நம்ம 4 வத்தல் போட்டோம் இல்லையா, கூடுதலாக 2 வரமிளகா கூட போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு அப்படியே சாம்பார் வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இன்றைக்கி பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் இதுக்கு சாம்பார் தான். அதை தான் செஞ்சுருக்கிறேன். ஸோ இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி எக்கச்சக்க ரெசிபிஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டு வைக்கிறேன், போய் பாருங்கள். சிம்பிள் குருமா, சிம்பிள் சட்னி, 5 நிமிஷத்தில் குருமா, 5 நிமிஷத்தில் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.